ஆவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணும். அற்ப மனிதனாகிய அடிமை உம்முடைய சிலுவைக்குள் மூடி மறைத்துக் கொள். உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை மணவாட்டியான சபையை சொல்லுகிறதை நாம் இங்கு கவனிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அருணோதயம் என்கிற அந்த வார்த்தை மணவாளனாகிய இயேசுவையும் குறிக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இங்கு மணவாட்டியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அருணோதயத்தை போல் உதிக்கிறவள் என்று சொல்லி மணவாட்டியான சபை. சபை என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சற்று கவனியுங்கள். ஜெப நிலையிலே, ஜெப சிந்தையோடு நீங்கள் கவனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசுவாராக. அல்லேலூயா. இரவு என்று சொன்னால் அதற்கு 4 ஜாமம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 4வது ஜாமத்தின் ஆரம்பம், அந்த 4வது ஜாமம் ஆரம்பிக்கிற நேரத்திலே அருணோதயமாகிய விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இதை இன்னும் விளக்கமாய் பேச வேண்டும் என்றால் அதிக நேரமாகும். ஆகவே ரத்தின சுருக்கமாக சொல்லி நான் வேகமாக செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இயேசுவை விடிவெளி நட்சத்திரத்திற்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அதே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 26, 27, 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தயவு செய்து வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 26, 27, 28 வேகமா.
ஆமென். Praise the Lord. விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுப்பார்? யாருக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பார்? ஜெயம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஜெயம் பெற்ற சபைக்கு, ஜெயம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக இந்த பூமியிலே இருள் காணப்படுகிறது. அந்த இருள்தான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்தறிய முடிகிறது. 9வது அதிகாரத்திலே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகையை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு முன்பதாக இயேசு விடிவெளி நட்சத்திரமாய் உதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். அவருடைய வருகையிலே மனவாட்டியான சபை அருணோதயத்தை போல உதிக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முன்பதாக ராக்காலம் ஆகிய அந்தி கிறிஸ்துவின் ராக்காலம் வருவதற்கு முன்பதாக மனவாட்டியான சபை அருணோதயத்தை போல இயேசுவை சந்திக்க எழும்பும், உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். அதே உன்னத பாட்டு 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் மறுபடி வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6:10. சந்திரனை போல அழகும். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. கொடிகள் பறக்கும் படையை போல். அல்லேலூயா. அருணோதயத்தை போல உதிக்கிறவள் எப்படிப்பட்டவள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருணோதயத்தை போல உதிக்கிற இந்த மனவாட்டியான சபை எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டுமாம்? கொடிகள் பறக்கும் படையை போல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கொடிகள் என்பது யுத்தத்திற்கு போகக்கூடிய யுத்த வீரர்கள், படை வீரர்கள், தன்னுடைய சேனை தலைவர்கள் தன்னுடைய தேசத்தின் கொடிகளை பிடித்துக் கொண்டு யுத்தத்திற்கு கடந்து போவார்கள். அந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய தேசத்தினுடைய கொடிகளை அந்தந்த யுத்த தலைவன் பிடித்துக் கொண்டு யுத்தத்திற்கு கடந்து போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு கொடி. அதன் பின்னாக யுத்தம் செய்துவிட்டு யுத்தத்திலே ஜெயம் கிடைக்கும் போது அந்த யுத்தம் செய்து ஜெயம் பெற்றவர்கள் ஒரு ஜெய கொடியை பிடிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடியைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியை போல பறக்கும் படை என்று சொல்லி, கொடிகள் பறக்கும் படை, இது ஜெயத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள், மனவாட்டியானவள், அருணோதயத்தை போல உதிக்கிறதான மனவாட்டியான சபை எப்பொழுதுமே ஜெயம் கொண்டவளாயிருப்பாள்.
வெற்றி பெற்றவராயிருப்பாள். எல்லாவற்றிலும் அவள் ஜெய ஜீவியம் செய்கிறவளாயிருப்பாள். ஹல்லேலூயா. அவள்தான் மணவாட்டி. அவள்தான் அருணோதயத்தை போல உதிக்கிறவளாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் பாவத்தை ஜெயிக்கிறவள் மாத்திரமல்ல, சத்துருவின் வல்லமைகளை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெற்றவள். ஹல்லேலூயா. அவளே ஜெயக்கொடியை பிடிக்க தகுதி உள்ளவள். அவளே ஜெயம் பெற்றவளாக உதிக்கிறவள். தேவனுடைய வருகையின் நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும், வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமும் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாம் 2:17. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15வது வசனம். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் ஆதாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு உட்பட்டபடியினாலே, பாவத்தின் சம்பளமாகிய மரண ஆக்கினியை அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, பாவம் செய்தது நிமித்தம் அந்த மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் மரணம் என்கிற ஒரு தண்டனை தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆகவே அந்த முதலாம் ஆதாமானவன், ஆதாமாகிய மனுஷன் 2 விதமான மரணத்திற்கு உட்பட்டு விட்டான். ஆத்மீக மரணத்திற்கும் சரீரத்திற்குரிய மரணத்திற்கும் அவன் உள்ளானான் என்று இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு 2 மரணத்தையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தே என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு ஜெயம் பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய சபை. ஒரு ஜெய ஜீவியம் செய்கிறவர்கள் தான் அருணோதயத்தை போல உதிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய ஜீவியம் செய்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நேரத்திலே அருணோதயத்தை போல அவருடைய வருகையின் நேரத்திலே உதிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனவாட்டியாக தேவனுடைய சபையாய் காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெய ஜீவியம் இருக்கிறதா? ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வதாக அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதே உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி, நல்ல கவனிங்க, தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்து வருகிறவர் முதலாவது ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வருகையின் நேரத்திலே அருணோதயத்தை போல உதிக்கிறவளாக நீ காணப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த பூமியிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வனாந்தரத்தின் வழியாக நீ கடந்து வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சேருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சேருக்கையில் தளர்ந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருணோதயத்தை போல உதிக்கிற மனவாட்டியான சபை பல கஷ்டங்களின் மத்தியிலே கடந்து வருகிறவள், பல போராட்டத்தின் மத்தியிலே கடந்து வருகிறவள், பல வேதனையின் மத்தியிலே கடந்து வருகிறவள், பல எதிர்ப்புகளின் மத்தியிலே கடந்து வருகிறவள், பல கண்ணீரின் மத்தியிலே கடந்து வருகிறவள். அவள்தான் ஆகவேத்தான் இயேசுவை குறித்து இந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூப ஸ்தம்பம் போல வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவர் யார்? தூப ஸ்தம்பம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முக்கியமான இடத்திலே ஒரு வழிகாட்டியாக நிறுத்துவார்கள். அது அநேகருக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு தூப ஸ்தம்பம் போல அவர் நமக்காக எல்லாருக்கும் மாதிரியாக அவர் நிறுத்தப்பட்டார். ஆகவே தான் தூப ஸ்தம்பம் போல வருகிற வனாந்தரத்தில் இருந்து வருகிறவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பாதை கஷ்டங்களின் மத்தியிலே, அந்த சிலுவை என்பது சுகபோகமான வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை என்பது கஷ்டங்களின் மத்தியிலே பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டத்தின் வழியாகத்தான் இயேசு கடந்து வந்தார். அல்லேலூயா. அதுதான் வனாந்தரத்தின் பாதை, அதுதான் வனாந்தரத்தில் இருந்து வருகிறவள். அருணோதயத்தை போல உதிக்கிற மனவாட்டியான சபையும் இப்படிப்பட்ட பாதையின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அவள்தான் அருணோதயத்தை போல காணப்பட முடியும், அருணோதயத்தை போல
உதிக்கிறவளாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நேரத்திலே இயேசுவை நீ சந்திக்க வேண்டும் என்றால், இயேசு கடந்து வந்த அந்த கஷ்டத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, ஏமாற்றத்தின் பாதையிலே, தோல்வியின் பாதையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீயும் நானும் கடந்து வருவோம் என்றால் இயேசு வெளிப்படுகிற நேரத்திலே அவருடைய சன்னிதானத்திலே அருணோதயத்தை போல உதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பல ஏமாற்றத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் சாமுவேல், எலியா, எலிசா, மோசே, இஸ்ரவேலர்கள், தாவீது, எரேமியா, இப்படிப்பட்ட பல முற்பிதாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் இந்த வனாந்தரத்தின் வழியாகவே கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தின் பாதையிலே, வனாந்தர வழியாகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிரயாணம் செய்து வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்கும்படியாக அவர்களுடைய பிரயாணங்களிலே வனாந்தரத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள். வனாந்தரங்களிலே குறைவுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. வனாந்தரம் என்று சொன்னால் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, புசிக்க ஆகாரம் இருக்காது, தங்க இடம் இருக்காது, ஆபத்துகள் வரும்போது ஒதுங்குவதற்கு இடம் நேரம் இருக்காது. ஸ்தோத்திரம். ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். தாகத்தினால் நாவறண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பசி நம்மை வாட்டி வதைக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதைதான் அந்த வனாந்தரம் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருணோதயம் போல உதிக்கிறவராக நீயும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியிலே இவ்வனாந்தரத்தின் பாதையின் வழியாக கடந்து வருவதுதான் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். அல்லேலூயா. இயேசு வனாந்தரத்தின் வழியாகவே கடந்து வந்தார். தாவீதின் வாழ்க்கையிலே அவனுடைய முக்கால்வாசியான காலங்கள் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவிய காலத்தை வனாந்தரத்திலேயே அவன் கழித்து விட்டான். வேதத்திலே அப்படித்தான் பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக சத்துருக்கள் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டு வந்தது. சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்து வரும்போது தாவீது வனாந்தரத்திற்கு போய் ஒளிந்து கொண்டான். வனாந்தரத்திலே தங்கி இருந்தான். பல பாடுகளை அவன் சந்திக்க நேரிட்டது. பல எதிர்ப்புகளை அவன் சந்திக்க நேரிட்டது. பல நிந்தைகளை, அவமானங்களை, பரியாசங்களை அவன் சந்திக்க நேரிட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ அருணோதயத்தை போல உதிக்கிறவளாக காணப்படுவாய் என்றால் உன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வனாந்தரம் கடந்து வந்திருக்க வேண்டும். ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள் உன் வாழ்க்கையிலே உண்டு. வேதம் தெளிவாய் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடுகள் இல்லாவிட்டால் பரலோகம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பாடுகளின் மலியாக கடந்து வருகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இயேசுவோடு சிங்காசனத்திலே உட்கார முடியும் என்று என் வேதம் தெளிவாய் வர்ணிக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்காக உத்தமமாய் ஊழியம் செய்த அநேக நம்முடைய முற்பிதாக்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த சபையை ஸ்தாபித்த என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜோசுவா அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே அவர்கள் பட்ட அவமானங்கள், அவர்களுக்கு வந்த நிந்தைகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் ஏராளம் ஏராளம். நிர்வாணமாய் கட்டி வைத்து சித்திரவதை செய்தார்கள். பட்டினியோடு பசியோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். நிந்தைகளையும் அவமானங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்திற்காக நின்ற நிமித்தம் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஊழிய பாதையிலே சுமார் 45 வருடமாக இந்த பூமியிலே ஊழியம் செய்து இந்தியாவின் பல இடங்களிலே பல சுவிசேஷங்களை அறிவித்து நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கர்த்தருக்காக ஆதாயம் செய்து ஆயிரமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தி அநேக சபைகளை ஸ்தாபித்து இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ராமேஸ்வரத்திலே பாஸ்டர் பவுலோஸ் அவர்களை குறித்து ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க கூடும். அவர்களும் ராமேஸ்வரத்திற்கு வந்த ஆரம்ப காலம் முதல் எனக்கும் நன்கு தெரியும். நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அவர்களுடைய இடத்திற்கு என்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து சென்றிருக்கிறேன். அவர்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நான் சில காரியங்களை நேரடியாய் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவ விரோதிகள் நிமித்தமாக அவர்களுக்கு வந்த அவமானங்கள், அடிகள், உதைகள், வேதனைகள், பாடுகள் ஏராளம். ஆனால் கர்த்தர் அதே ராமேஸ்வரத்தில் அவர்களை கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக ஊழியர்களை குறித்து சாட்சி கூறிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்காக உத்தமமாய் உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அநேக தேவ ஊழியருடைய வாழ்க்கையிலே, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தின் வழியாகவே கடந்து வந்திருக்கிறார்கள். ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள், வேதனையை சந்தித்திருக்கிறார்கள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, அருணோதயம் போல் உதிக்கிறவள் யார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவள் இருளின் மத்தியிலே புறப்பட்டு வருகிறவள், இருளின் மத்தியிலே பிரகாசிக்கிறவள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 23வது சங்கீதத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருளின் மத்தியிலே கடந்து வரலாம். இந்த மனவாட்டியானவள் தேவனை அறிந்தவள், கர்த்தருக்கு சொந்தமாக்கப்பட்டவள்.
இருளின் அதிகாரத்தின் நடுவாக நீ கடந்து வரலாம், ஆனால் அவைகள் ஒன்றை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் வருவது உண்மைதான், காரிருள் உன் வாழ்க்கையை மூடுகிறது உண்மைதான், ஆனால் அதிலே நீ அமிழ்ந்து விட மாட்டாய். அது உன்னை சேதப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தர் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளின் நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாக, அருணோதயத்தை போல உன் வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாக தேவன் உனக்காக காத்திருக்கிறார். உன் வாழ்வை பிரகாசிக்க வைக்கும்படியாய். கடந்த நாட்களிலே நீ இருளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம், வேதனையின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், ஏமாற்றத்தின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வேதனையோடு கூட நீ இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக நீ வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு விடிவெளி நட்சத்திரம் உதிக்கவில்லையே, என் வாழ்க்கை இன்னும் இருளாகவே இருக்கிறது, என்றைக்கு என் வாழ்க்கை பிரகாசிக்கும் நட்சத்திரமாக மாறும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்காக ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருளின் ஆதிக்கத்துக்குள் சிறைப்பட்டவனாய் உன் வாழ்க்கை கடந்து வந்து கொண்டிருக்கிறதோ, உனக்காக ஒரு பிரகாசம், உனக்காக உன் வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாக தேவன் உனக்கு அருகாமையிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக ஒரு சில வசனங்களை மாத்திர வேகமாக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15, 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தின் ஆவி உன்மேல் ஊட்டப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நியாயத்தை வெளிப்படுத்தும்படி, நீதியை வெளிப்படுத்தும்படி தேவன் காத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே அந்த நீதி வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எனக்கு ஒரு நியாயம் இல்லையோ, எவ்வளவு நாட்களாக
எத்தனை வருடங்களாக கர்த்தரிடத்திலே நான் வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், கலங்கிக் கொண்டிருக்கிறேன், உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையிலே நியாயம் இல்லையோ, நீதி இன்னும் வெளிப்படவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் வாழ்விலே ஒரு நீதியை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே உன் மீது உணர்த்திக் கொண்டிருக்கிறார். உன்னை மூடியிருக்கிற இருள் மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மீது இறங்கும் போது, கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளும் போது, அபிஷேகத்தின் வல்லமை உன் மீது இறங்கும் போது அங்கே ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 6வது வசனம், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற காரியம், முடவன் மானை போல குதிக்க போகிறான். ஊமையினுடைய நாவு கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி கம்பீரிக்க போகிறது. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகள். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளுகிற நேரத்திலே ஆவியானவர் உன் கட்டுகளை அறுத்து உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தி உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அவர் என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்றால், வனாந்தரமான வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற பண்ணுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்க போகிறார். இதுவரைக்கும் நீ கடந்து வந்த, இதுவரைக்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற பழையவைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்விலே செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய வல்லமையின் கரம் உனக்காக நீட்டப்பட்டு விட்டது. அதை நீ சுதந்திரிக்க ஆயத்தமா? அதை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டார். ஆனால் நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவருடைய கரத்திலே நம் வாழ்வை ஒப்பு கொடுப்போம் என்றார். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற புதியவைகளை பெற்றுக் கொள்வதற்கு நம் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். அவர் புடமிட்டு பார்க்கிறார். அவர் சோதித்து பார்க்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து தேவனுடைய பார்வையிலே சரியாய் இருக்கிறவைகளுக்கு
அப்படி தேவன் விரும்புகிறபடியாய் தன்னை முழுவதுமாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை தத்தம் செய்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே உன்னை ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை சிலருடைய இருதயத்தின் ஆழத்துக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சிலருடைய ஆத்துமாவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையை அந்த வார்த்தை இன்றைக்கு தொட ஆரம்பித்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கை ஆவியானவர் புதுப்பிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் தன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பித்து விட்டார். நீ ஆயத்தமா? உன்னுடைய இருள் மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய வனாந்தரம் மாற வேண்டிய நிலை வந்து விட்டது. உன்னுடைய துக்கம் மாற வேண்டிய நிலை வந்து விட்டது. உனக்காக சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால், ஆனந்தத்தினால் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தானா? கர்த்தர் உன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தேவன் உன்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். உன் நடத்தைகளை புடமிடுகிறார், உன் செய்கைகளை புடமிடுகிறார், உன் சிந்தைகளை புடமிடுகிறார், உன் எண்ணங்களை புடமிடுகிறார். அவர் எல்லாவற்றையும் புடமிட்டு அவர் நிறுத்து பார்த்து தேவனுடைய பார்வைக்கு சரியாய் தோன்றப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் இந்த புதியவைகளை செய்வார். எல்லாருக்கும் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. தகுதியாயிருக்கிறவர்கள் மாத்திரம். அவர் சோதித்து பார்க்கும் போது, அவர் புடமிட்டு பார்க்கும் போது, அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள் யார்? அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த புதியவைகளை தேவன் செய்ய போகிறார். ஆயத்தம் தானா? கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஆராதனையின் ஆரம்ப நாள் முதல் நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையில நான் அப்படித்தான் ஜெபித்து வந்தேன். ஆண்டவரே, இன்றைய ஆராதனையிலே இதுவரைக்கும் செய்திராத அளவுக்கு ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படணும் என்று சொல்லி நான் ஜெபித்து வந்தேன். இதுவரை ஆராதனையிலே வெளிப்படாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று நான் பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். அதன்படியாக கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட்டார். அநேகர் அது நிமித்தம் தொடப்பட்டீர்கள். அநேகருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெப வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க ஆரம்பித்து விட்டார். புதிய காரியத்தை அவர் செய்ய ஜெபத்திலே அவர் தொடங்கி விட்டார். ஜெப நேரத்திலே சிலருடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பழைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. பழைய சூழ்நிலை மாறி போய்விட்டது. Jesus, thank you. Hallelujah, hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்.
தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீசஸ், ஜீசஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. இந்த பகல் நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் நம்மத்திலே இறங்கி இருக்கிறது. ஆவியானவருடைய அசைவாடுதல் அளவில்லாமல் இங்கே இருக்கிறதை நான் உணர்கிறேன். தேங்க்யூ. ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையை அப்படியே மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார், திருப்பி போடுகிறார், திருப்பி போடுகிறார். சிலருடைய வாழ்க்கை திருப்பி போடப்படுகிறது, சிலருடைய குடும்பம் திருப்பி போடப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன் வாழ்வை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்படி, ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தரும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை மாற்றும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். கொடி பிடித்த படையை போல ஹalleluya, கர்த்தர் உன்னை புறப்பட பண்ண போகிறார். இன்று முதல் ஜெய ஜீவியம் செய்ய போகிறாய். உன் வாழ்க்கையிலே ஜெய கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. நன்றி. அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? ஜீசஸ். மணவாளனாகிய இயேசு வெளிப்பட வேண்டிய கடைசி நேரத்திலே நம்மை அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படி விரும்புகிறார். அருணோதயம் போல நம்முடைய ஜீவியத்தை மாற்ற விரும்புகிறார். தேங்க்யூ. நம்மை ஒரு விடிவெளி நட்சத்திரமாக மாற்ற விரும்புகிறார். நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தரும்படியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஹalleluya. அருணோதயத்தை போல உதிக்கிறவள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவள். தோல்வி எல்லாம் மாறி போகிறது. இன்றைக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை தருகிறார். நீ பெற்றுக்கொண்டு செல். இதுவரைக்கும் வந்த தோல்வி இனி உனக்கு வராது. இதுவரைக்கும் வந்த ஏமாற்றம் இனி உனக்கு வராது. இதுவரைக்கும் வந்த எகிப்தியனை நீ காண்பதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தின் சேனை மூழ்கிவிட்டது. சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தியருடைய படை மூழ்கிவிட்டது. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். Jesus. Glory to God. ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவள், அருணோதயத்தை போல உதிக்கிறவள், ஜெயமுள்ள வாழ்க்கை நடத்துகிறவள். இரண்டாவதாக வனாந்தரம், வனாந்தரத்திலிருந்து வருகிறவள். ஹalleluya. இதுவரைக்கும் வனாந்தரத்தின் வழியே வந்தாய். இதுவரைக்கும் வனாந்தரத்தில் எத்தனையோ தோல்வியை சந்தித்தாய், ஏமாற்றத்தை சந்தித்தாய். ஹalleluya.
குறைவை சந்தித்தாய். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற வெற்றி உன்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் நீ இருப்பது வனாந்தரமே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிறது, அதை நோக்கி வந்து கொண்டிருந்தாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்த கானானை சுதந்தரிக்கும்படி நெருங்கி விட்டபடினாலே, அதை சுதந்தரிக்கும்படியான நேரம் வந்து விட்டபடினாலே, அந்த வனாந்தரத்தில் இருந்து உன்னை செழிப்புக்கு நேராய் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டோட கரத்திலே ஒப்புக்கொடு. ஜீசஸ், ஆண்டோட சன்னிதானத்திலே சமர்ப்பித்து விடு. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற புதியவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோகம் நம்மை உற்று கவனிக்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்தை உற்று பார்க்கிறது, ஒவ்வொருடைய இருதயத்தை உற்று கவனிக்கிறது. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். அவர் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு, அவர் எதிர்பார்க்கிற ஹல்லேலூயா ஒரு சுத்திகரிப்பு. அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் காணப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். Thank you Jesus. Hallelujah. ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றும் நீர் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினீர். உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பினீர். உம்முடைய சத்தத்தை நீர் துணிக்க பண்ணினீர். அநேகரை நீர் புதுப்பிக்கும்படி சித்தம் கொண்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கொடுத்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படி, உருவாக்கும்படி நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக, புதிதாய் மாறுவதாக. பழைய வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. பழைய ஜீவியம் மாறட்டும், பழைய நடத்தை மாறட்டும், பழைய சுபாவம் மாறட்டும், பழைய எண்ணங்கள் மாறட்டும், பழைய செய்கைகள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். யாரெல்லாம் உமக்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிதானவைகளை கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். இயேசு வருகிற நேரத்திலும் அருணோதயத்தை போல நாங்கள் உதிக்கிறவர்களாய் காணப்பட எங்கள் நீர் அவிதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவிதமாகவே மாற்றும், ஆசீர்வதித்து அனுப்பும். சகல கனமும் மகிமையை துதி உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. என் ஆத்துமா